ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்று நாம் பிரம்ம வித்யோபனிஷத் இந்த வரிசைப்படி ஜம்பாகி போயிடுச்சு. பிரம்ம வித்யோபனிஷத்தை நம்ம எடுத்துக்கோம். இங்கேயும் ஐக்கியவாதம்லாம் சொல்லப்படுது. பிரம்ம ஐக்கியம் சில யோகங்களை நமக்கு சொல்லித்தருது. நிதித்தியாசனம் செய்வதற்கும் நிறைய பிரம்ம வித்யா உபனிஷத், பிரம்ம வித்யா உபனிஷத் சேர்த்து சொல்லும்போது வித்யோபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். முதல் 2 மந்திரங்கள் ஓம் பற்றி சொல்கிறது. ஓம் என்ற ஓர் எழுத்து பிரம்மம் என்று பிரம்மஞானிகள் சொல்லியிருக்கிறார்களாம். உபனிஷத்து சொல்லு ஓம் என்பது ஓர் எழுத்து பிரம்மம் என்று பிரம்மஞானிகளால் கூறப்பட்டது. அதன் உடலையும் இடத்தையும் கூறுகிறேன். 3 காலமும் 3 தேவர்களும் 3 வேதங்களும் 3 அக்னிகளும் 3 மாத்திரைகளுடன் அரை மாத்திரையும் 3 எழுத்து அடங்கிய மங்கள வடிவான ஓங்காரத்தில் அடக்கம். இப்போது ஓமனுடைய உடல் இடத்தையும் சொல்லுது அப்படின்னு இந்த மந்திரம் ஆரம்பிக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ருக்குவேதம் கார்கபத்யாக்னி பிருத்திவி பிரம்மா, அது அகாரம், ஓம் இருக்கிற ஆவினுடைய உடல் என்று பிரம்மஞானிகளும் கூறப்படுது. உடலும் இடமும் சொன்னார். இப்போ உடலை பற்றி சொல்கிறார். யஜுர்வேதம் தக்ஷிணாக்னி அந்தரிக்ஷம் பகவான் விஷ்ணு, இது உகாரத்தினுடைய உடல். சாமவேதம் ஆகவனி அக்னி பரமசிவன், இது மகாரம், அதனுடைய உடல். அப்புறம் இடத்தை பற்றி சொல்லுவோம். இப்போ உடலை பற்றி சொல்லுது. ஓங்காரத்துக்கு ஒரு உடம்பு இருக்குதான். இந்த ஓம் அப்படிங்கிற சொல் எவ்வளோ சவுண்டு நேரம் அரை மாத்திரைன்னு கூட சொல்கிறாங்க. ஓம் ஒரு மாத்திரையும் இருக்கலாம், ஏகாட்சரம். 3 மாத்திரையாகவும் அது நம்ம ஆ ஊ இம் என்றும் நம்ம சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் இம்முக்கு மாத்திரையை கொடுக்க முடியாது, அரை மாத்திரை தான் அது. இது 1 1.5 2 3 இதில் நமக்கு முக்கியம் இல்லை. அது ஓமுங்கிறதுனுடைய உண்மையான தன்மை என்ன? அது சப்தமாக நம்ம சொல்கிறோம். சப்தம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். எப்பவுமே ஒரு சப்தம் ஒரு பொருளை குறித்ததாக இருக்கும். இது பென்சில் அப்படின்ற சப்தம் ஒரு பொருளுக்கு உரியதாக இருக்குது. இதுக்கு ஒரு இடமும் இருக்குது, இதுக்கு இடம் இருக்குது. ஓமுங்கிறதுக்கு எந்த பொருளை குறிக்கிறது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எத்தனையோ பொருளுக்கு சப்தம் கொடுத்துருக்குறோம். அந்த பொருளை எடுத்து காட்டிடுறோம்.
சில பொருளை வந்து அனுமானத்தில் காட்டுறோம், சில பொருளை டெலஸ்கோப் மூலமோ மைக்ரோஸ்கோப் மூலமோ வேறு ஏதாவது ஒரு மீட்டரை யூஸ் பண்ணோம் நம்ம காட்டிடுறோம். அந்த பொருள் இருக்குது. ஓம்ங்கிற பொருள் என்ன, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓம் என்பது பிரம்மம், கடவுள். இப்போ கடவுளுக்கு ஒரு பேர், ஒரு பேரை சொன்னோடனே அந்த பொருள் தெரியணும். அப்போ ஓம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியணும்? கடவுள் தெரியணும், பிரம்மம் தெரியும். அப்போ பிரம்மத்தினுடைய லட்சணம் பொருந்தியதாக இருக்கணும் இல்லையா? ஒரு பென்சிலுங்கிறது இதை தான் சொல்லுது, வேறு எதையுமே சொல்லலை. இந்த பொருளை காட்ட மாட்டேங்குது. இப்போ இதற்கு மட்டுமே உரியதாக இருக்கலாம். நம்மளுடைய விருத்தியில், நம்முடைய மனசில், அந்த காரணத்தில் இந்த பொருளை பற்றிய விருத்தி தான் உண்டாகுது. அப்போ ஓம்ங்கிற ஒரு சப்தத்தை நீங்கள் கேட்ட உடனே உங்கள்கிட்ட ஒரு விருத்தி உண்டாகணும், ஒரு விளக்கம் உண்டாகணும். அந்த விளக்கம் எதை பற்றியாகனா பிரம்மம் என்று பண்டிதர்கள் சொல்கிறார்கள், பிரம்மஞானிகள் சொல்கிறார்கள். அது சொல்லுது மந்திரம். ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்மம் யதுக்தம் பிரம்மவாதிபிஹி. பிரம்மவாதிகள், வாதிபிஹி அப்படின்னா பிரம்மவாதிகள். பிரம்மவாதின்னா ஒற்றை, பிஹி அப்படின்னு போட்டோம்னா புளூரல். இந்த பிரம்மவாதிகள் யதுக்தம் எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ஓம் இதி ஏகாட்சரம். ஓம் என்பது ஒரு அட்சரம் தான் உடையது, ஒரு மாத்திரை நேரம் உடையது. அது பிரம்மத்தினுடைய பெயர். ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்ம. இப்போ ஏகாட்சரம் அப்படிங்கிறத நாம் ஒரு வினாடியில் ஒரு சொடக்கு நேரத்தில் சொல்லக்கூடிய சப்தம்னு எடுத்துக்கலாம். அட்சரம்னா இன்னொரு அர்த்தம் வருது, அழியாததுன்னு அர்த்தம் இருக்குது. அழியாதது, அதுக்கு மேலே அது புழக்கவும் முடியாது அப்படின்றது அட்சரம்ங்கிறோம். இப்போ இது ஏக அட்சரம்னா இந்த ஒன்று மட்டும்தான் பிளக்க முடியாது, மீது எல்லாத்தையும் பிளந்துடலாம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பிரம்மத்தை நம்ம இங்கே சப்தம்னு எடுத்துக்கலாம். அழிவற்றது, நித்திய ஸ்வரூபம், அது சத் ஸ்வரூபம் அப்படின்னு இது பொருள்படுது என்று பிரம்மவாதிகள் சொல்கிறார்கள். நாம் எப்படி சொல்லலாம்? அது பேர் பிரம்மத்துக்குன்னு வச்சுக்குவோம். அது அழியாதது, மாறாதது அப்படின்னு எடுத்துக்குவோம். அல்லது ஓங்காரங்கிற சப்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சொடக்கு நேரத்தில் சொல்லப்படுகின்ற சப்தம் வடிவானது அப்படின்னு அர்த்தம். தஸ்ய சரீரம் வக்ஷ்யாமி ஸ்தானம் காலத்ரயம் ததா. அவ்வாறே இந்த ஓங்காரத்திற்கு சரீரத்தையும் சொல்லப் போகிறேன். சரீரம் தஸ்ய வக்ஷ்யாமி, ஸ்தானம் காலத்ரயம் ததா. அதே போன்ற முக்காலமும் அதனுடைய ஸ்தானம் இருப்பிடத்தையும் அவ்வாறே நாம் விளக்குவோம். வக்ஷ்யாமி. காலத்ரயம் ததா தத்ர தேவாஸ்த்ரயः प्रोक्ता वेदास्त्रयो अग्नयः तिस्रो मात्र अर्धमात्र च त्रियक्षरस्य சிவஸ்ய து அப்படின்னு முடிச்சிரு. என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஓம் என்பதற்கு 3 காலங்களையும் சொல்ல போகிறேன், இடங்களையும் சொல்ல போகிறேன். காலத்திரைய அவ்வாறே தத்திர, அது குறித்து, தத்திரன்னா அந்த புரோனவ் ஓங்காரத்தை குறித்து, தேவஸ்திரையா 3 தேவர்களை பற்றியும் அதுக்கு சொல்லுவேன். புரோக்தா சொல்லுவேன். வேதங்களை பற்றியும் சொல்லுவேன். 3 வேதங்களும் அந்த ஓங்காரத்தில் அடங்கும். வேதஸ்திரையோ 3 அக்னிகளையும் சொல்லுவேன். அக்னேக 3 அக்னிகள். இவ்வாறு திஸ்ரோ மாத்திரா 3 மாத்திரைகளாக பிரித்து, அர்த்த மாத்திரையாகவும் பிரித்து இந்த அதனுடைய மங்களமானதையும் நான் விளக்குவேன் அப்படின்னு சொல்லிடுது. இது நமக்கு அவசியமில்லாத, அதாவது அதிக நேரம் இதில் செலவிட வேண்டியாத ஒரு சில தகவல்கள். இந்த 3 தேவதைகள், 3 காலங்கள், 3
வேதங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ சொல்லுது. ருக்வேதம் ஒரு வேதம், கார்கபத்யாக்னி அது ஒரு அக்னி, அப்புறம் பிருத்திவி நிலம், இதுக்கு தேவதை பிரம்மா. இடமும் சொல்லியாச்சு. இடம் பிருத்திவி, பிரம்மா தேவதை. பிரம்மானா நம்ம 4 தலை உடையவர். இது அகாரம். அந்த ஓமில் ஆக்கு சொல்லிட்டேன், அடுத்து ஊக்கு சொல்கிறேன். யஜுர்வேதம் ஊவினுடைய வேதம், தட்சிணாக்னி அதனுடைய அக்னி, இடம் அந்தரிக்ஷம், பூமிக்கு சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட இடம். பகவான் இதுக்கு அதான் தேவதை விஷ்ணு. அடுத்து இதுவாறு உகாரத்தின் உடல். மகாரத்தினுடைய உடல் ஆகவனி அக்னி, வேதம் சாமம், தேவதை பரமசிவன் என்று கூறப்படுகிறது. இந்த இடத்தை பற்றி எதுவும் சொல்லலை, சாம வேதம் தான் சொல்லிடு. மீதிக்கு பிருத்திவியும் அந்தரிக்ஷமும் சொல்லிடு. இது ஆகாசத்தை எடுத்துக்கணும். சரிங்க. இதனால் நமக்கு என்ன, இது யார் இந்த அக்னியெல்லாம்? இந்த அக்னிகள் எல்லாம் யாக குண்டத்துக்கு பெயர். வைதிகர்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த 3 அக்னிகளும் முத்தி வளர்ப்பவர் அப்படின்னு அந்தனருக்கு பேர் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் இருந்தாருன்னா அவருடைய திருக்குறள்லேயே அவரோட சமகாலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே அதை எல்லார் வீட்லையும் வச்சுருந்தான் சொல்கிறாரு. அப்புறம் அந்தனர் என்பவர் அறவோர்னு சொல்லும்போது அந்தனர்னு சொல்கிறவங்களுக்கு முத்தி வளர்ப்பவர்னு சொல்கிறார். இப்போ ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் இருந்திருக்கிறாங்க இல்லையா ஒரு நாட்டில். அவங்க பாதுகாக்க வேண்டிய ரொம்ப மென்மையாக கண்ணாடி பாத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் கடப்பாறை மண்வெட்டி எல்லாம் கூட இருக்குது. அது கொண்டு போய் ஒரு இடத்துல போடும். பஞ்சு மேத்தை தலைக்காணியெல்லாம் ஒரு இடத்துல வைக்கிறோம். கண்ணாடி பாத்திரங்கிறத அது கொஞ்சம் பத்திரமாக வைப்போம். இப்படி ஒரு தன்மை இருக்குது இல்லை. தமோ குணம் இருக்கக்கூடியதை ஒன்று வைக்கிறோம், ரஜோகுணம் இருக்கிறத ஒன்று வைக்கிறோம், உருண்டு ஓடுறதெல்லாம் ஒரு இடத்துல முட்டு கொடுத்து வைக்கிறோம், உடஞ்சி போகிறதெல்லாம் வைக்கிறோம். இப்போ மக்களுக்குள்ளேயும் இருக்கிறத அவர் சொல்கிறார். அவர் முத்தி வளர்ப்பவர்கள் இருக்காங்க. ஏன் அதுக்காக முத்தி வளர்க்க நமக்கெல்லாம் வேண்டாமான்னு அவங்களுக்கு அது கடமை சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சாஸ்திரம் அவங்களுக்கு சொல்லிடுது, ஸ்மிருதி அவங்களுக்கு சொல்லிடுது. அப்போ நம்ம சாஸ்திரத்தை ஒத்துக்கிறோம், ஸ்மிருதியும் ஒத்துக்கிறோம், ஸ்ருதியும் ஒத்துக்கிறோம், ஸ்மிருதியும் ஒத்துக்கிறோம். ஸ்மிருதிங்கிறதுல யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி அப்படின்னு நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது. நமக்கு இப்போ கைவசம் இருக்கிறது யாக்ஞவல்கிய ஸ்மிருதி கூட இல்லை. ஆபஸ்தம்பர் ஸ்மிருதியும் மனு ஸ்மிருதியும் நம்மக்கிட்ட இருக்குது. பெருவாழியாக இது 2 தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மனுக்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் மனுக்கள் மாறுவார்கள். மனு மாறினாலும் அவங்களோட ஸ்மிருதியும் மாறும் இல்லையா? இப்போ கலியுகத்துக்காக வந்த மனு அவர் கொடுத்த ஸ்மிருதியை கொண்டு போய் திரேதாயுகத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும்? அங்கே அந்த சில பிரச்சனைகளே இல்லை. அதுக்கெல்லாம் நீதிமன்றம்லாம் தேவையில்லை. இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதுக்கு உண்டான தீர்வு இங்கே கொடுக்க வேண்டியது. நல்லவர்களே வாழற இடத்துல இந்த தண்டனை அந்த தண்டனைன்னு ஏதாவது ஒன்று புக் எழுதணுமா? அந்த பக்கம்லாம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஸ்மிருதிகளெல்லாம் காலத்துக்கு காலம் மாறும். அதெல்லாம் சனாதனம் கிடையாது. இப்போ இருக்கிற இடத்துக்கும் நம்ம ஸ்மிருதிகளை சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு ஸ்மிருதி, அவங்க எழுதி வச்ச நூட்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அக்னிகளை முத்தியை வளர்ப்பது அவங்களுடைய கடமையாக இருந்தது. 2 பௌதிகமாகவும் அந்த அக்னி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. நமக்கு நெருப்பு வேணும்னா எங்கே போய் வாங்குவீங்க? இப்போல்லாம் தீக்குச்சி இருக்குது, அரணைக்கட்டை தான். சாதாரண குடியான் வீட்டிலலாம் அரணை கட்டி வச்சுட்டு அவன் பண்ணிகிட்டு இருப்பான். அக்னி வேணும்னா அகரகாரத்துக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அங்கேயும் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வரணும். கோயிலில் அவங்க தீப்பந்தத்தை எப்போ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. தீப்பந்தத்தை மெயின்டைன் பண்ணணும். ஈவினிங் 6 மணிக்கு தீப்பந்தம் ஏற்றிட்டோம்னா கோயிலெல்லாம் எல்லாத்தையும் தீப்பந்தத்தை சொருகி வச்சுட்டு வாங்க. அப்போ தூங்கா விளக்கு எழுதிட்டுருக்கோம். ஒருவேளை அங்கே அக்னி வேணும்னா கூட அகரகாரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த அக்னியில் இருக்கணும். இந்த 3 அக்னிலையும் கார்கபத்திய அக்னி எப்போவும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மீதியெல்லாம் அக்னிஹோத்திரம் செய்யும்போது மட்டும்தான் இருக்கும்.
கார்கபத்தியங்கிறது சமையலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு. சரி, இதெல்லாம் இந்த பிரஜைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ஓங்காரம் எந்த விதத்தில் பயன்படுது? வேதமாகவும் இருக்கிறது, அக்னியாகவும் இருக்கிறது. அக்னிங்கிறது எல்லாம் அடங்குங்க. அக்னிங்கிறது எல்லா கிரியையும் அடங்கும். அக்னி இல்லாமல் எந்த கிரியை இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் கார் ஓடுமா அக்னி இல்லாமல்? ஃப்ரிட்ஜு ஓடுமா? ஃபேன் ஓடுமா? எல்லா செயல்களுமே அக்னி ஓரியன்டாக இருக்கனால கர்மங்கள் எல்லாமே அக்னி தான். வேதம் சத்துவமாக ஞானமாக வச்சுக்கிட்டோம்னா அது சொல்கிற கிரியையெல்லாம் அக்னிக்கு தான் வரும். அக்னியை நம்ம கொஞ்சம் ஹையர் லெவலில் மெட்டா லெவலில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தூலமான பௌதிகமாக பார்க்க வேண்டாம். மனிதன் அத்தனை கர்மங்களையும் அக்னி, இதெல்லாம் ஓங்காரம் சொல்லுகிறது என்று அதை புரிஞ்சுக்குவோம். அடுத்து என்ன சொல்லுது? சூரிய மண்டலமாகிய தலையில் சங்கம் என பெயர் பெற்ற புருவ மத்தியில் சூரிய பிரகாசமுள்ள அகாரத்தின் இடம். முதல்ல வேத அந்த தேவதைகளும் காலமும் வேதமும் மட்டும் சொல்லிச்சு. இந்த இடத்த சொல்கிறார். புருவ மத்தியில் சங்கம் என்ற ஒரு பகுதி, அது சூரிய மண்டலம், அது அகாரத்தின் இடம். சந்திரனை போல் பிரகாசிக்கும் உகாரம் அதன் மத்தி, புகையில்லாத மின்னல் போல் பிரகாசிக்கும் மகாரமும் அதன் மத்தி என்று இந்த நெத்தியே சொல்லுது. ஆமாம், சூரிய மண்டலமாகிய தலை சங்கம் என பெயர் பெற்ற புருவ மத்தி, அந்த புருவ மத்தி அது சூரிய பிரகாசமான அகாரத்தின் இடம். சந்திரனை போல் பிரகாசிக்கும் உகாரமும் அங்கே தான் இருக்குது. மின்னல் போல் தோன்றி மறைகின்ற மகாரமும் அங்கே தான் இருக்கிறது என்று இங்கே மூன்றாக சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம் பார்க்கலாம். மந்திரத்தை பார்ப்போம். சூரிய மண்டல மத்தியே அத்தஹ அகாரஹ சங்க மத்யக உகார சந்திர சங்கா தஸ்ய மத்தியே விவஸ்திதஹ மகாராஸ்து மகாரண ம அக்னி சங்காசோ விதூமோ வித்யுதோ உபம, வித்யதுக்கு உபமானமாக. இது என்ன சொல்லுது? இந்த ஓங்காரம் அதனுடைய இடத்த சொல்லுது. உன்னுடைய சரீரத்திலேயே நெற்றி பொட்டிலேயே அங்கே மூன்றும் இருக்கிறது. அகர உகாரம் மகாரம். அகரம் என்பது சூரிய ஒளி மாறி மின்னுகிறது. உகாரமாவது சந்திர ஒளி மாறி இருக்கிறது. மகாரமானது மின்னல் மாறி இருக்கிறது. இது ஒரு உபமம் தான் சொல்லு. வித்யுத்னா மின்னல், சந்திரனா சந்திரன், சூரியனா சந்திரன். ஆத்மாவை நம்ம சூரியன் வச்சுக்குவோம். ஆத்மா பிரகாசிக்கின்ற வலது கண்ணுன்னு சொல்லுவாங்க. பூர்வ மத்தின்னு வச்சுக்கலாம். ஜாக்கிரத நிலையம் வச்சுக்குவோம். அதனுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறது சந்திரன், அது மனசு. அதில் தோன்றுகின்ற விருத்திகள் மின்னல் மாதிரி. அப்படி தான் நம்ம சொல்கிறோம், சனிகம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு எண்ணமும் தோன்றி தோன்றி மறைகிறது. முதல்ல சூரியன், அதில் தோன்றுகிறது மனம், அதில் தோன்றுகிறது விருத்திகள். இந்த மூன்றுமே இங்கே பூர்வ மத்தியில் தான் இருக்கிறது. இங்கே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஓங்காரத்தினுடைய 3 இடமும் சொல்கிறார். அகர உகர மகாரமும் உன்னுடைய சூரியனும் சந்திரனும் மின்னலுமாக இருக்கின்றன. இதெல்லாம் 3 அக்னிகளாக வச்சுக்கலாம். இப்படி அது சொல்லுது. புகையில்லாத மின்னல்னு சொல்கிறார். விதூமோ வித்யுதோ உமக. விதூம அப்படின்னா தூமம்னா புகை. விதூமோ வித்யுதோ உபம. உபமன ஈக்குவாலிட்டி, சமமாக, இவ்வாறு சொல்லப்பட்டது.
அவ்வாறு 3 மாத்திரைகளும் சூரிய சந்திர அக்னி வடிவாக அறியப்படுதல் வேண்டும். இந்த அக்னின்றத மின்னல்னு எடுத்துக்கலாம். அதுதான் புகையில்லாததுன்னு சொல்லியாச்சுல்ல. அந்த புருவ மத்திக்கு மேல் தீபத்தின் சிகை போல் உள்ளது ஓங்காரத்தின் மேல் விளங்கும் அர்த்த மாத்திரை. ஒரு அர்த்த மாத்திரை அப்படின்னு சொல்கிறார். ஓங்காரத்துக்கு அர்த்த மாத்திரை எது? ஆ ஊ ரெண்டுமே முழு மாத்திரை இருக்கக்கூடியது, அது அக்ஷரம். இம்காரத்துக்கு மாத்திரை எவ்வளோ? அரை தான் கொடுக்க முடியும், பாதி தான். அப்போ இம்காரங்கிறது புருவத்திக்கு மேல் இந்த ஓங்காரத்தினுடைய ஒரு தீபம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கூர்மையாக மெல்லிசாக இருக்கிற அந்த உச்சி இருக்கு இல்லையா, அது அரை மாத்திரை இருக்கிற இம்காரம்னு சொல்கிறார். இவ்வாறு இதெல்லாம் உபாசனைக்காக சொல்லப்படுவது. தன்னுடைய மனதையே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். இந்த உபாசனையில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? தன்னுடைய நெற்றி பொட்டியில் ஆக்ஞா சக்கரத்தில் கவனத்தை நிறுத்தும்போது நாம் கவனிக்கின்ற என்னுடைய ஆத்மா தான் அந்த பிரகாசமான சூரியனாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி எண்ணுகின்ற மனம் தான் சந்திரனாக தியானத்தில் இருக்குது. அங்கே எண்ணங்களாக புகையற்ற மின்னல் தீபம் போல இந்த எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 3மே ஓங்காரம் தான். அப்போ எண்ணங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சத்துவ குணமாக இருக்கக்கூடிய அகங்காரம் அல்லது மனம், அதற்கு ஆதாரமாகிய நிர்குணமாகிய சூரியனாக இருக்கின்ற பிரம்மம், ஆத்மாவும் அந்த கரணம்னு சொல்ல அகங்காரமும் அதில் தோன்றி மறைகின்ற எண்ணங்களும் இங்கே தான் இருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஓங்கார தியானம் எப்படி இருக்குது? இப்போ முதல்ல உலக வழக்கில் பார்த்தோம். அதுக்கு தேவதைகளும் அக்னியும், அது சம்சாரிகள் கர்மகாண்டிகள், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெடிடேஷனை கொண்டு வந்து நம்முடைய நிர்குண பிரம்மத்துக்குள்ளே போகிறதுக்காக இந்த மெடிடேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை இப்படி பயன்படுத்திக்கலாம். ஏன் இது மாதிரி அக்னிகளில் சொல்லப்படுது, வேதத்தை சொல்லப்படுதுன்னா, அந்த காலத்து மக்கள் அதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே இது இவ்வளோ தான். வேதம் மனப்பாடம் பண்ணுவாங்க, அக்னியை ஏற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மெடிடேஷனுக்கு இது தான். இப்போ நமக்கு மெடிடேஷன் வேறு மாதிரி சொல்ல வேண்டியது. நாம் அத்வைதிகளாக இருக்கிறதுனால இந்த மெடிடேஷன் நமக்கு ஏதாவது பயன் தருமா அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது, நான் சுத்த முக்த புத்த, சுத்தமானவன், முக்தமானவன், புத்தமானவன். புத்தன்னா அறிவுடையவன், சித் ஸ்வரூபம். முக்தன்னா எல்லாவற்றிலும் விடுபட்டவன், முக்த. அப்புறம் சுத்தம், என்னிடம் மாசே கிடையாது, மாயை கிடையாது. எப்படி இதை நீங்கள் நிரூபிப்பீங்க? பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய கவனத்தில் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். என்னென்னு பூர்வ மத்தியில் யோசிக்க போகிறீங்க? இங்கே தான் நான் இருக்கிறேன், இங்கே தான் என் மனமும் இருக்கிறது, இங்கே தான் பிரம்மமும் இருக்கிறது. நானுங்கிறது அகங்காரம், அது சந்திரன். பிரம்மங்கிறது சூரியன். நான் தியானிக்கின்ற எண்ணங்களெல்லாம் இங்கே தான் இருக்கிறது, இங்கே தான் அது சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த 3மே இருந்தாலும் இந்த ஒன்று மட்டும்தான் அங்கே சத்தியமாக இருக்குது. அந்த பிரம்மம், அந்த நானுக்கு ஆதாரமாகி இருக்கின்ற அந்த சைதன்யம், அது எப்பவுமே சுத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 3லும் அது இருக்குது. மற்ற 2ம் அது சார்ந்து இருக்குது. இதெல்லாம் மாறக்கூடியதாக இருக்குது. நிலா கூட 16 நாள் தேயுது, 14 வளருது. இது அதிலேயே மின்னல் மாதிரி மின்னி வருது. இவங்களெல்லாம் மாறுபவர்கள், சார்புடையவர்கள், வந்து போகிறவர்கள், நிலையற்றவர்கள். இதில் ஆகப்பட்ட எண்ணங்கள் வருது. பாப எண்ணங்கள், புண்ணிய எண்ணங்கள், சத்கர்மங்களும் இருக்குது, துஷ்கர்மங்களும் இருக்குது, துயரமும் இருக்குது, இன்பமும் இருக்குது. எதனாலும் இந்த சூரியன் தீண்டப்படுவதில்லை. இந்த சூரியன் எல்லாவற்றையும் இங்கே பிரகாசித்து கொண்டிருந்தாலும் நல்லவரும் இருக்கிறான், கெட்டவரும் இருக்கிறான், சாக்கடையும் இருக்குது, சந்தனமும் இருக்குது. எல்லாவற்றிலும் அந்த சூரியன் பிரகாசித்தாலும் ஒரு நாளும் அது அழுக்கடைவதில்லை, பாபங்களால் பாபியாவதில்லை. இதுபோல் நான், இந்த பரமாத்ம ஸ்வரூபமாகிய நான், அகங்காரத்தினால் ஏற்படுகின்ற பாப புண்ணியங்களும் எண்ணங்களும் என்னை தீண்டுவதே இல்லை. அதை கவனிங்க. ஒரு பாப காரியத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
எண்ணி முடித்தவர் ஒரு சுபகாரியத்தை எண்ணி பாருங்கள், எண்ணி முடித்த உடனே அது மறைஞ்சு போகுது. எவ்வளோ நேரம் உங்கள் மேலே இருந்தது அது? அந்த காரணத்தில் கூட அது இல்லை. அகங்காரத்துலேயும் அது தோன்றி மறைந்து போயிடுது. தோன்றி மறைகிறத பற்றி யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா? சார் நான் ஒன்று தரேன் சார், வீட்டுக்கு போன உடனே அது மறைஞ்சிடும் சார், சும்மா கொடுத்த விட வேண்டாமா? ஆனால் நாம் வாங்கிறது அத்தனையுமே தோன்றி மறைகிற பொருள் தான். ஞானிகிட்ட கொண்டு போய் கொடுத்தா சும்மா கொடுத்தா கூட நான் வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே தோன்றி மறையிறது. இல்லையே, மறையவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம், நான் தோன்றி மறைகிறேன், என்னை டிவி வந்து என் பையன் பார்த்துட்ருக்கிறான், என் பேரன் கூட பார்த்துட்ருக்கிறான். அவன் தோன்றி மறையிறது தான். எல்லாமே தோன்றி மறையக்கூடிய பொருள். அது சன நேரம் தோன்றி மறைஞ்சுதான் மட்டும் வேண்டாங்கிறான். ஒரு நிமிஷம் இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறான். ஒரு வருஷம் இருந்தால் கூட நல்லதுங்கிறான். எவ்வளோ ஒரு காலம் இருந்தாலும் தோன்றி மறையிறது தானே. ஏன் நீ அப்படி அது வேண்டான்னு சொல்லணும்னா, நீ தோன்றி மறையாதவன், உனக்கு அதனால் ஆக வேண்டியது என்ன இருக்குது? தோன்றி மறையாதவனுக்கு ஆனந்தம் இருக்கிறதுனால தோன்றி மறைகிறது கிடைக்கிற ஆனந்தம் அவனுக்கு எதுக்கு? சர்வம் சம்லுத்தக, அந்த ஆபூரியமானாம் அச்சலம் சமுத்திரம். எப்போ அந்த ஞானியினுடைய மனம் தன்னை அச்சலம் சமுத்திரம், அசையாத விரிந்த சமுத்திரமாக அவன் பார்த்து விட்டானோ, அவனுக்கு இந்த நதிகள் கொண்டு வர தண்ணினால் என்ன கலக்கம் ஏற்படும்? ஐயோ, இவ்வளோ தண்ணி கொண்டாந்து கொடுத்தா என்னால் தாங்க முடியாது அப்படியே. அது கங்கையினோ கோதாவரினோ என்னென்னோ வருது, ஒன்று சாக்கடையாக வருது, கூவம் கூட வருது. அதில் சமுத்திரம் அது அமைதியாக தான் இருக்குது. நதிகளெல்லாம் வற்றி போன பிறகு இப்படி விட்டுட்டிங்களே, கை விட்டுட்டிங்களே அப்படின்னு அது கும்புறதும் கிடையாது. பகவத்கீதை சொல்கிறார், ஆபூர்ணம் சமுத்திரம் அச்சலம். நதிகளெல்லாம் வந்து கொட்டுது. அதுலேயும் அவர் சொல்கிறார், இந்த ஞானி எப்படி இருப்பான்? சிதப்பிரஜன், விருப்பெருகளை கடந்து விட்டவனாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அவன் அனுபவிக்கிறான். அனுபவிக்கிறான் தான் சொல்கிறார். எல்லாவற்றிலும் சமத்துவத்தை பார்க்கிறான். லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சுகம் துக்கம், சீத உஷ்ணம் எல்லாவற்றுமே அவன் சமத்துவமாக பார்க்கிறான். ராகத்வேஷம் போயிடுச்சு. அதனால் அவனுக்கு போகம் போகலை, போகம் இருக்கிறது. அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அனைத்து புலன்களும் அதது என்ன கொடுக்குதோ அதை வந்து அனுபவித்து கொண்டு அவன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த சமுத்திரம், அடுத்த மந்திரம் சொல்கிறாரு, சமுத்திரம் கலங்குவதில்லை. சமுத்திரம் கலங்குதா? அதனால் ஒரு ஞானி தன்னை உணர்ந்து கொண்டவன், அவன் பூர்ணமான சமுத்திரம் போன்றவன், அனுபவங்களால் கலங்குவதில்லை. ஆனால் அனுபவம் வராதுன்னெலாம் சொல்லலை, அவன் அனுபவித்து கொண்டு இருப்பான். அனுபவங்களால் கலங்குவது என்னங்கிறதா முக்கியம். கலங்கிட்டான்னா அவன் வந்து அஞ்ஞானி. அனுபவமே வராது, இன்ப துன்பம் வராது, கஷ்ட நஷ்டங்கள் வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நாம் வந்து ஏன் கலங்குவதில்லை? காரணம் அது சூரியன், அது ஆத்மா. அதனிடம் இந்த அந்த கரணம் என்பதோ எதுவுமே எல்லாம் மித்தியா, தோன்றி மறைவது, அங்கே தோன்றி அங்கே மறைகின்றது. இப்படிப்பட்ட தியானத்தில் நாம் உட்காரணும். இதுக்காக இந்த பிரம்ம வித்யோபனிஷத்து ஒரு உபாசனையின் மூலம் நமக்கு ஞானத்தை போதிக்க வருது. அடுத்தது நம்ம பார்ப்போம். உயர்வர உயர்நலம் எய்த மனிதன் குரு பக்தியை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அவனுக்கு புருஷார்த்தத்தில் மிகுந்த உயர்ந்தது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தர்மார்த்த காமத்தை விட கடைசியானது பரம புருஷார்த்தம்ங்கிறது மோட்சம்தான். அதான் உயர்வர உயர்நலம். ஏன் உயர்வரம்னா, அதுக்கு மேலே இன்னொன்று கேட்டால் கொடுக்க முடியாது. இப்போ பிரம்மம் கொடுத்துட்டிங்க சார், முக்தியெல்லாம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது பாக்கி எதாவது இருக்குதா, இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது செய்து இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இவ்வளோ தான் மேக்ஸிமம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இவ்வளோ தான் கடவுள்கிட்ட இருக்கிறதே, அவரே நீங்கள் வாங்கிட்டீங்க, கடவுளே வாங்கியாச்சு, அப்புறம் நீங்கள் வாங்கிறது என்ன இருக்குது? அதனால் உயர்வர உயர்நலம். எந்த நலத்துலேயும் இதுக்கு மேலே இருக்கும், இதுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ மனித வாழ்க்கையில் சம்சாரத்தில் எது வாங்கினாலுமே அதை விட பெட்டராக ஒன்று இருக்குது தான் செய்யுது. இப்போ வரைக்கும் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு வந்துடும். எந்த பொருள் இருந்தாலும் இதை விட நன்கு, இதை விட பெட்டர், இதை விட பெட்டர்
இதை விட சிறந்ததுன்னு துணி வாங்கினாலும், உணவு வாங்கினாலும், எந்த பொருட்கள் வாங்கினாலும், உறவுகளை சம்பாதித்தோம்னா கூட, புகழை சம்பாதித்தா கூட, நற்பெயர்களை சம்பாதித்தா கூட, தர்மங்களை ஈட்டினால் கூட, அதோட பெட்டர் தர்மம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்போ உயர்வர உயர் நலம், அதுக்கு மேலே உயர்வே கிடையாதுங்கிற ஒரு நலம் இருக்கிறது, அது வீடு பேர் தான். அதை விரும்புகின்ற மனிதன், உயர்வர உயர்நலம் எய்த மனிதன் என்ன செய்யணும்? குரு பக்தியை எப்பொழுதும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது. குரு பக்திம் சதா குர்யா ஸ்ரேயசே பூயசே நரக. மனிதன் நரக, பூயசே எப்பொழுதும், சதா பூயசேனை செய்யணும். என்ன செய்யணும்? குரு ஸ்ரேயசே, மேலான ஸ்ரேயஸ், உயர்வர உயர்நலம் தான் இங்கே ஸ்ரேயஸ்ன்னு சொல்லப்படுது. அதை குரு பக்தியும் குரு, அங்கே குரு பக்தியை, இங்கே குரு. குருன்னா செய், குருன்னா குரு, எழுத்து வித்தியாசம். அது 3, இது 1. குரு பக்திம் சதா குரு ஆச்சாரிய ஸ்ரேயசே பூயசே நரக. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஏ மனிதா, நீ குரு சேவை செய்து கொண்டிரு. குருரேவ ஹரி சாக்ஷாத் ந அந்ய இதி அப்ரவீத் ஸ்ருதி. இந்த வேதங்களெல்லாம் ஒன்று தான் சொல்லுகிறது. ஹரி என்பவன் பாபங்களையெல்லாம் நீக்குகிறவன். ஹரின்னா ஹரன், ரெண்டுமே ஒன்று தான். ஹரன்னா சிவன்கிறாங்க, ஹரின்னா இவங்கிறாங்க. ஹரியும் ஹரனும் ஒன்று. எந்த விதத்தில்னா சர்வ பாபங்களை நீக்குவர்கள். பாபங்களால் தான் நம்ம பிறக்கிறோம். பிறவா நிலைக்கு ஒரே ஒன்று பாபங்களை நீக்குது. பாபத்தை நீக்கிறதுக்கு ஒன்று ஹரி. ஹரியை தெரிந்து கொள்வது. ஹரியை அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் ஹரி. ஏன் அவன் பிரம்மாஸ்மி நான் ஒன்று போயிடு பாபம்னா, நீ பிரம்மம், உங்ககிட்ட எப்படி பாபம் ஓட்டம்? நீ தான் ஒட்டாதவனாச்சு, சூரியன் மாதிரி. நீங்கள் நம்ம தியானத்தில் பார்த்த ஆத்மா மாதிரி. 1000 எண்ணங்கள் போனாலும், எத்தனை விதமான பிறவிகளினுடைய நினைவுகள்லாம் வாசனைகள் எழுந்தாலும் அது அத்தனை என் மீது ஒட்டுவதில்லை. அவள் வருகின்றன போகின்றன. வந்து போவதற்கு யார் விலை கொடுத்து வாங்குவார்கள்? வந்தும் போகாத நான் இருக்கும் பொழுது, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குதுங்க, அது வந்து போவதில் எப்பவும் அழியாத ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் அழியக்கூடியதுன்னு சொல்கிறீங்க, இது எதுக்கு எனக்கு வேணுங்க? அதே பொருள் இங்கே அழியாத பொருள் எங்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்டது யாராவது வாங்குவாங்களா? 2 பொருள், ஒன்று அழியிற பொருள், ஒன்று அழியாத பொருள், ரெண்டுமே சமம். இதுவும் ஆனந்தம் தரும், இதுவும் ஆனந்தம் தரும். இது அழியாத ஆனந்தம், இது அப்பப்போ ஆனந்தம். அழியாத ஆனந்தம் வீட்டில் வச்சிட்ருக்கிறவன் அப்பப்போ ஆனந்தம் வச்சுக்கோண்ணா, இது வேறு சுமைங்களா எனக்கு? குருரேவ ஹரி சாக்ஷாத் ந அந்நிய இது அப்ரவீத் ஸ்ருதி. இவ்வாறு குருவே பிரத்யட்சமான ஹரி என்று வேதம் கூறுகிறது. இப்போ குருவை பற்றி ஏன் குருவை பற்றி அப்படி சொல்லுது பார்ப்போம். அவரால் உபதேசிக்கப்பட்டதை கேட்டு அதையே சந்தேகமற்ற பரமார்த்தமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஸ்ருத்வா யதுக்தம் பரமார்த்தம் ஏவ தத் சம்சயோ ந அத்ர ததஹ சமந்தம். அப்போ குரு கேட்டு பரமார்த்த தத்துவத்தை குருவின் மீது கேட்டு சந்தேகம் இல்லாமல் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ந தத்ர சம்சயோ, அந்த இடத்துல ஒரு சிறு சந்தேகம் கூட வரக்கூடாது. அது என்ன பண்ணணும்? அவர் என்ன தான் குரு சொல்லித்தர போகிறார்? அவர் பரமார்த்த தத்துவத்தை சொல்லித் தருகிறார். இப்போ குருவுக்கும் பரமார்த்த தத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் குரு தான் ஹரிங்கிறாரு, குரு தான் பிரம்மங்கிறாரு. அவர் என்ன சொல்லிக் கொடுப்பார்? பரமார்த்த தத்துவத்தை சொல்லித் தருவார். அவர் நம்ம சாதாரண மனிதனாக தான் தெரிகிறார். ஆனால் அவர் ஹரி, அவர் குரு, அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா எப்படி அவர் சாதாரண என்ன மாதிரி ஒரு மனிதன்
இப்படி பரம்பொருளாக மாறினார்? அவர் எதை சொல்லித் தருவார்? அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான். அவர் பேசக்கூடிய ஒரு பொருள் இது ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ குரு எப்பொழுதுமே பரமார்த்த தத்துவத்தான் சொல்லித் தருவார். இப்போ பரமார்த்த தத்துவத்தை பெற்றதுனால அவர் குரு வந்து பரமார்த்த சொரூபமாக இருந்தார்னா அதை தெரிந்து கொண்டவனுக்கு அதே தானே வரும். எதை தெரிந்து கொண்டதால் பிரம்மம் பிரம்மமாக இருக்குது? தன்னை அழியாத பொருள் என்று தெரிந்து கொண்டால் அது பிரம்மமாக இருக்குது. நானும் என்னை அழியாத பொருள் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பிரம்மமாக தான் இருக்க முடியும். நீ அழியாத பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டியா? கொஞ்சம் சந்தேகம் இருக்குது சார். எப்படி? கொஞ்சம் அழிகிற மாதிரி எல்லாம் தெரியுது எனக்கு. அழியாத பொருள் நீன்னு தெரிஞ்ச பிறகு அழிய பொருள் நீ இருக்க மாட்டேன். ஆனால் அனாதி காலத்துலேருந்து புத்தியில் உனக்கு அறிவு வந்துடுச்சு. ஞானம் எதுக்குங்க? புத்திக்கா மனசுக்கா? புத்திக்கு தான். மனசுக்கு ஞானம் கொடுக்க முடியுமா? மனதுக்கு வந்து உணர்வுக்கு நம்ம வந்து ஞானம் கொடுக்க முடியாது. ஞானம் இல்லாத அறிவு, அது புத்தி தான் கொடுக்க முடியும். விஞ்ஞானமயமாக இருக்கிறதுக்கு தான் புத்தி கொடுக்கும். அதனால் புத்தி சுலபமாக அறிவை எடுத்துக்குது, மனதுக்கு அறிவை கொடுக்க முடியாது. அவன் மனதில் இருக்கிற உணர்வுகளெல்லாம் போக்குறதுக்கு சில வழியை உண்டாக்கணும். அதுக்கு நிதித்தியாசனம் தேவைப்படுது. அதனால் ஞானமெல்லாம் எல்லாமெல்லாம் போகிறது இல்லை எல்லாருக்கும். மனமளவுக்கு அது இறங்க வேண்டும். மனம்தான் நழுவுது, அறிவு நழுவுறதில்லை. முன்னெல்லாம் மனம் நழுவும், அப்போ அதோடு சேர்த்து அறிவு நழுவிடும். இப்போ அறிவு வந்து உறுதியாகி போச்சு, மனம் மட்டும் நழுவுது. ஆனால் அறிவு உறுதியாக இருப்பதனால முன்ன இந்த மனம் நழுவின மனதுக்கு இந்த அறிவு பக்கபலமாக இருந்து அதை வந்து உதவி செய்துக்கிட்டே இருக்கும். அது பேர் மோகங்கிறோம். மனம் ஒன்று ஆசைப்பட்டுடுச்சுன்னா புத்தி கரெக்டு, இதை தவிர வேறு உயர்ந்த இது இருக்க முடியும் அப்படின்னு தான் போகும். இப்போ புத்தி நிலைப்பட்டுடுச்சு. அது வரைக்கும் சம்சயம் இல்லாமல் அவன் தெரிந்து கொண்டான். மனம் நழுவுறதை அவன் பார்க்குறான். ஆனால் முன்ன மாதிரி அதுக்கு முட்டு கொடுத்து அதை காப்பாற்றி அதை சங்கல்பத்துக்கு ஆசை வடிவம் கொடுத்து அதை கர்ம ரூபமாக மாத்திர நிலையெல்லாம் கடந்து போனதுனால அந்த மனம் பழைய பழக்கத்தின் மூலம் நழுவத்தான் செய்யும். ஆனால் அது நழுவிடுச்சேன்னு பயப்படாதீங்க. அறிவு என்றைக்கும் அது துணை போகாது, அதுலேருந்து விலகியே நிற்கும். அப்படி விலகும் வரை நாம் சம்சயம் இல்லாமல் இந்த பரமார்த்த தத்துவத்தை நாம் இன்னும் புரிஞ்சுக்க தான் வேணும். அதனின்று எல்லா நன்மைகளும் சித்திக்கும் அப்படின்னு ஒரு சொல்லுது. ஸ்ருதிக்கு விரோதமான எதுவும் பிரமாணம் ஆகாது, பிரமாணம் இல்லாதது அனர்த்தத்தை விளைவிக்கும் அப்படின்னு ஸ்ருதியை வந்து பிரமாணம்னு சொல்லுது. அது என்ன எப்படி சொல்கிறான்னு பாரு. ஸ்ருத்தியா விரோதே ந பவேத் பிரமாணம் பவேத் அனர்த்தாய வினா பிரமாணம். எனக்கு 2 பிரமாணம் கொடுத்துருக்காங்க. பிரமாணங்கள் 2 இருக்குது. பிரமாணங்கள் நமக்கு அறிவு தருகின்ற சாதனம். கண்ணுங்கிற பிரமாணம் அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லுது. புத்திங்கிற அனுமான பிரமாணம் எனக்கு அது காணல் நீர், கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் மற்ற புலன்களுக்கு அது இருக்காது. அங்கே போய் பார்த்தா கண்ணுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் காதுக்கு அது இல்லைன்னு சொல்லும், மூக்கு இல்லைன்னு சொல்லும், குறிப்பாக நாக்கு அது இல்லைன்னு சொல்லும், விரலை இல்லைன்னு சொல்லும். இப்போ 5 பிரமாணங்கள் இல்லைன்னு சொல்லுது, ஒரு பிரமாணம் இருக்குதுன்னா நீங்கள் யாரை நம்புவீங்க? மெஜாரிட்டிக்கு போகணுன்றது இல்லை. எப்போ ஒரு பிரமாணம் மறுக்கப்படுதோ அப்போ அது பிரமாணம் இல்லை. ஏன்னா மறுக்கப்படாத வரைக்கும் தான் பிரமாணம். சரி, வேறு ஒரு பிரமாணம் தானே சார் மறுத்தது, இந்த பிரமாணத்தில் கரெக்டு தான். உனக்கு பலனுங்கிறத வந்து பாரு. தண்ணிங்கிறது கண்ணு காட்டிடுச்சு, ஆனால் உனக்கு என்ன பலன்? குடித்து பசி தாகம் தீரணும். அதுக்கு அந்த பிரமாணம் உதவிச்சா? பிரமாணம் வந்து உண்மைன்னு எடுத்துக்கூடாது, அது அறிவை தருது. அறிவு உண்மையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அறிவுங்கிறது ஒரு ப்ராசஸ் தானே, ஒரு பிரத்யேகம் தானே. இப்போ பிரமாணத்தை நம்ம குறை சொல்லலை, அது உண்மையாக பொய்யாங்கிறது நாம் தான் நிச்சயம் பண்ணணும். எத்தனையோ பிரமாணங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2 பிரமாணம் இங்கே சொல்லப்படுது. ஒன்று ஸ்வத பிரமாணம், ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கின்ற பஞ்ச பிரமாணங்கள் பிரத்யட்சம் முதலானதெல்லாம். இன்னொரு அகங்காரத்துலேருந்து வருகின்ற இன்னொரு பிரமாணம். இன்னொன்று வந்து சொந்த அகங்காரம் கொடுக்குற பிரமாணம். இது வந்து ஸ்ருதி பிரமாணம்,
குருங்கிற ஒரு அகங்காரத்துக்கிட்டேருந்து வருது. அது எந்த அவர் பிரத்யட்ச முதலானது பெற்றாரா? இல்லை, அது ஸ்ருதிங்களேருந்து கிடைச்சார். இப்போ ஸ்ருதியின் மூலம் குரு பெற்றிருக்கின்ற ஒரு ஞானம் எனக்கு வருதுன்னா அது அகங்காரம் தான் கொடுது. எல்லாரும் குருக்கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா அகங்காரம் தான் தடுக்குது. எப்படி நிறைய பேர் ரகசியமாக புஸ்தகம் வாங்கி படிச்சுக்கிறாங்க. புஸ்தகம் வாங்கி படித்து இந்த ஞானத்தை வச்சு அவங்க பழைக்கிறாங்க. ஏன் குருக்கிட்ட பார்த்து உங்கள் புஸ்தகம் தான் சாமி என்னை காப்பாற்றுச்சு, இதை படித்து தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு வரதில்லை. ஏன்னா அகங்காரம் ஒத்துக்க மாட்டேன். இந்த புஸ்தகத்தில் நீங்கள் அகங்காரம் வேண்டியதில்லை. இதுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணுமா? இந்த புஸ்தகத்தை வச்சுட்டு காலில் விழுந்து கண்ணில் ஒத்திக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இதை தலைக்கீழே வச்சும் படுத்துக்கலாம், காலில் வச்சு படுத்துக்கலாம், எங்கே வேணால் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு அகங்காரம் பாதிக்கப்படாத அறிவு எங்கே கிடைக்குதுன்னா புஸ்தகத்தில் கிடைக்குது. குருக்கிட்ட போனோம்னா அகங்காரத்தை நம்ம கீழே வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு யாருக்கும் மனம் ஒப்ப மாட்டேங்குதுங்க. நம்ம குடும்பத்திலேயே சில பேர் வரும், சில பேர் வர மாட்டேங்கிறாங்க. எங்கிட்டே கூட அவசரமாக வருவாங்க. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இந்த 4 வேதங்கள் இருக்கக்கூடிய மகா எதுன்னு மட்டும் சொல்லிவிடுங்க சார் அப்படின்னு சொல்லி அது சொல்லிவிட்டேன்னு என்ன விஷயம், அவர் பேர் என் பேர் தான் மாசிலாமணின்னு பேர். அப்புறம் போனால் இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் நான் பேச வேண்டியது. அவங்களுக்கு ஞானம் ஒரு பொழுதுபோக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிறவர் அது எப்படி சார் அது உண்மையாக இருக்க முடியும்னு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களும் இங்கே குருக்கிட்ட தான் வராங்க. அவங்க குருன்னு பார்க்குறதில்ல. இன்னொரு லைப்ரரி சட்டுன்னு மறந்து போச்சு, அது மட்டும் எங்கே. இப்போ 2 பிரமாணம் இருக்குது. அவரும் தத்துவமசியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார், உணர்ந்த குருவும் பேசுகிறாரு. இப்போ எது நீங்கள் பிரமாணம் எடுத்துக்கீங்க? 2ம் பிரமாணம் தான், 2மே ஒன்று தான் பேசுது. ஆனால் உண்மை எதுன்னு பார்க்கணும், உண்மை எங்கன்னு பார்க்கணும். இருக்கிறார், அவருக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அவங்க நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டாங்க. அத்வைதம் இல்லை, அந்த விஷயத்தை மட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது பேச ஆரம்பிச்சிடுவாங்க. டாபிக் வேறு ஏதாவது. இன்றைக்கி மட்டும் தத்துவமசி இந்த 4 மகா வாக்கியங்கள் மட்டும் பேச சொல்லியிருக்காங்கன்னா மகா வார்த்தை பேசிடுவார். தயானந்த சரஸ்வதிக்கு அப்படி ஒரு நண்பர், சிங்கப்பூரில் இங்கேருந்து ஒருத்தர் வந்தவர். அவசரமாக அந்த ரிஷிகேஷ்லேயே அவர் லெக்சர் கொடுக்கணும். இவரை சந்தித்து கேட்டு இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஏதோ சொல்ல சொன்னார். சொன்ன உடனே நான் முழுசாகவே சொல்லி தரேன், இல்லை போதும் எனக்கு. ஏன்னா அவர் வேதாந்தம் பேச போகிறாராம். வேதாந்தத்தை கொஞ்சம் கேட்டுட்டு போய் பேச போகிறாராம். அதனால் இந்த குரு அவசியத்தை இங்கே சொல்கிறார். ஸ்ருதிக்கு விரோதமான எதுவும் பிரமாணமாகாது. ஸ்ருதி எதை சொல்லுதுன்னா இங்கே இருப்பது ஒன்று தான், பிரம்ம மாத்திரம், அதுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுது. அதை தவிர வேறு ஒரு பிரமாணம் ஏதாவது அந்நியமாக இருக்கிறது, அதை தான் நமக்கு பயன் தரக்கூடியது. பிரம்மம் ஒரு யூஸும் கிடையாது. அது பிரம்ம எதுலையுமே ஈடுபடலை. அது செய்வதும் நான் கருத்தா, நான் அது காரியத்தா, அது செய்ய வைப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்குதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலைங்க. ஏதாவது செய்தால் தான் நமக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது செய்விப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதை ஒரு பக்கம் போடுங்க. இப்போ ஆக வேண்டிய காரியத்தை நம்ம பார்ப்போம், செய்து பிழைக்கிற வழியை பார்ப்போம். அப்படின்னு இந்த ஜீவத்துவங்கிறது தான் பிழைத்தல். ஜீவனா ஜீவிதம், பிழைத்தல். பிழைக்கிறதுக்கு எது வழி? என்ன சாகிறதுன்னு தப்பிக்கிறது தானே பிழைத்தல். அப்போ சாகர்லேயும் தப்பிக்கிறது வழிங்கிறது ஜீவனுடைய பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறதுனால அது பெரிய சம்சாரமாக இருக்குது. அவங்களால கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் அல்ல, அது அனர்த்தம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸ்ருதிக்கு விரோதமான எதுவும் பிரமாணம் ஆகாது. இல்லையா? அந்த பிரமாணத்தில் தானே இதெல்லாம் நம்ம செய்துட்ருக்குறோம்னா அது பிரமாணமாகாது. ஒருவேளை பிரமாணம் எடுத்துக்கிட்டோம்னா அது அனர்த்தத்தை விளைவிக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ருத்யா விரோதே
ந பவேத், ஸ்ருதிக்கு ந பவேத் பிரமாணம், ஸ்ருதிக்கு வேறான பிரமாணம் எதுவும் இல்லை. ஏன் அது மாதிரி சொல்லப்பட்டது? மற்ற பிரமாணம்லாம் இருக்குதுன்னா அது மித்யா. மித்யாவில் இருக்கிறதெல்லாம் பிரமாணம் எடுத்து சொல்ல முடியுமே? இப்போ இது ஒன்று தான் சத்தியம். இதுக்கு இதை பற்றி இது எது சொல்லுகிறதோ சத்தியத்தை சொல்லுவது மட்டும்தான் பிரமாணமாக இருக்க முடியும். மீது பஞ்ச புலன்களும் இந்த பஞ்ச பிரமாணங்கள் எல்லாமே மித்யா ரூபமானதுனால அது அனர்த்தத்தை தான் விளைவிக்கும். மித்யாக்குள்ளே மித்யா தான் உண்டாகும் என்று சொல்கிறோம். அடுத்து, தேகத்துடன் கூடியவன், கலைகளுடன் கூடியவன், தேகமற்றவன் நிஷ்கலன் அப்படின்னு ஒரு மந்திரம். ஆப்தர் ஆகிய குருவால் இந்த நிஷ்கலன் எங்கும் சமமாக இருப்பதை உணர வேண்டும். ஹம்சக என்று எவன் ஜபிக்கிறானோ அவன் ஹம்சம் என்னும் பிரம்மமாகவும் ஹரியாகவும் சிவனாகவும் ஆவான் அப்படின்னு ஒன்று சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போம். தேகஸ்தக சகலோ ஞேயோ நிஷ்கலோ தேகவர்ஜிதः ஆப்தோ உபதேச கம்ய அசௌ சர்வதः சமவஸ்திதः ஹம்சேதி யஹ ப்ரூயாத் ததம்சோ பிரம்மஹரி சிவஹ. இந்த மந்திரம் இன்றைக்கி இது பார்ப்போம். தேகத்தை உடையவன், தேகஸ்த, சகல எல்லா கலைகளையும் உடையவன். நேயோ நிஷ்கலோ தேகவர்ச்சிதக, கலைகளற்றவன் தேகமற்றவன் அப்படின்னு சொல்லுது. இதை தான் குரு சொல்லித்தரப்போகிறான். இது என்னமோ ஒரே ஒரு வாக்கியம்தான், அதை நம்ம இப்போ விரிச்சுக்க போகிறோம். ஆப்தகன்னா அடைந்தவர்கள், ஆப்த வாக்கியம்னா அடைய பெற்றவர்கள். எதை அடைந்தவர்கள்? எது உயர்வர உயர்நலம் இருக்குதோ அதை அடைந்தவர்கள். நிஸ்ரேயஸ் அதை அடைந்தவர்கள். அவங்கள ஆப்த வாக்கியம், ஸ்ருதி வாக்கியம், ஆப்த வாக்கியம்னு பேர். அது சப்த வாக்கியம்னு சொல்லு, சப்த பிரமாணம்னு பேர். ஆப்தோ உபதேச, அடைய பெற்றவர்கள் உபதேசம், அதனால் கம்ய, அதனால் ஒரு அறிவு அடையப்படுகிறது. அது என்னவென்று கேட்டால் சர்வதக சமவஸ்திதக, எங்கும் எப்பொழுதும் எதிலும் சமமாக இருக்கின்ற ஒன்று இருக்கிறது. அது நிஷ்கலம் என்ன அவர் சொல்கிறார். கலம் என்றால் என்ன, சகலம் என்றால் என்ன, நிஷ்கலம் என்றால் என்ன என்று நம்ம இப்போ பார்ப்போம். ச போட்டோம்னா உடையதுன்னு அர்த்தம். கலன்னா கலைகள், கலைகள்னா உள் உறுப்புகள், பகுதிகள். அதை பிரித்து போட்டுடலாம். இந்த லைட் போடலாங்களே, நீ உட்காருங்க. உள்ளுறுப்பு இருந்ததுன்னா அது கலைன்னு சொல்லுவோம். இப்போ என்னிடம் உள்ளுறுப்புகளாக இருக்குது. இன்டர்னல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ், தலை, கழுத்து, கால், இதெல்லாம் அவ்யயங்கள், அவயவங்கள். இந்த அவயவங்கள்லாம் எனக்கு கலைகளாக இருக்குது. இந்த கலைகள் கூடி குறைஞ்சிருக்கலாம். ஒருத்தருக்கு விரல் நீளமாக இருக்கலாம், ஒருத்தர் கம்மியாக இருக்கலாம், தலை சடமுடி போட்டிருக்கலாம். இதெல்லாம் கூடி குறையக்கூடியது, மாறக்கூடியது, மறையக்கூடியது, வளர்ந்து தேயக்கூடியது. இதெல்லாம் கலைகள். அதனால சந்திரக்கலை வளருது, தேயுது, பௌர்ணமி அப்படின்லாம் சொல்கிறார். கலை அப்படின்னு சொன்னாலே பகுதிகள், உறுப்புகள்னு அர்த்தம். நாம் 4 மணி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன சொன்னோம்? சஜாதிய, விஜாதிய, ஸ்வகத பேதம். இந்த ஸ்வகத பேதங்கிறது தான் கலை. தனக்குள்ளே எந்த விதமான கலைகளும் இல்லாதது. இப்போ கலைகள் இருக்கிறதுனா என்ன ஆகும்? சேர்க்கப்பட்டதாக இருக்கும். சேர்க்கப்பட்டது பிரிஞ்சுதான் போயிடும். சேர்க்கப்பட்டது காரியம், சேராதது இருப்பது தான் காரணம். இப்போ சேர்க்கப்பட்டது காரியம்னா காரியம் அனைத்தும் மித்யா அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ சேர்க்கப்பட்டதை நம்ம பார்ப்போம். ஆத்மா சித் ரூபமானது, சரீரம் ஜட ரூபமானது, அறிவற்றது. அகங்காரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த சித்தும் ஜடமும் சேரும் பொழுது உண்டாகுது. ஏன் அது நம்ம சித்துன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஜடத்தினுடைய தன்மையெல்லாம் அதுக்கு இருக்குது.
ஜடத்துடைய தன்மை என்னென்ன? மாறக்கூடியது, அழியக்கூடியது, தோன்றி மறையக்கூடியது, இதெல்லாம் அதுக்கு இருக்குது. இந்த அகங்காரம் தோன்றி மறையுது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. பார்க்கும்போது பார்ப்பவனாக இருக்குது, கேட்கும்போது கேட்பவனாக இருக்குது, நினைக்கும்போது நினைப்பவனாக இருக்குது, செய்யும்போது செய்பவனாக இருக்குது. அப்போ இந்த அகங்காரம் யார் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணால் செய்வான். அவன் ஆப்தனா அப்படின்னு கேட்டவனா? இல்லை, அடைய துடிக்கிறான். அவன் ஆப்தன் கிடையாது. எல்லாத்தையும் இனிமேல் அடைஞ்சு தான் ஆகணும். நிறைவற்றவனாக இருக்கிறான். அப்போ இந்த ஒருத்தன் இருக்கிறானா அவன் யார்? இப்போ அவனுடைய லட்சணம் என்ன? அகங்காரம். இப்போ நானுங்கிற உணர்வெல்லாம் அகங்காரம் தானே. இது தோன்றி மறைவதாகவும் விரிந்து சுருகுவதாகவும் பல அளவுகளில் இருப்பதாகவும் பல விதமாகவும் இருக்கிறதாலும் அவன் உண்மையில் இருக்கிறானா? இதெல்லாம் பார்த்தா ஜட குவாலிட்டி மாதிரி இருக்குதே. ஜடங்கள் தானே எப்படி இருக்குது. ஆனால் சைதன்ய ஆத்மா அப்படி இல்லையே. இவன் ஆத்மாவின் தன்மையும் காட்டுறான், சரீரங்களோட தன்மையும் காட்டுறான். அப்போ சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்த ஒரு பொருளால் தானே இந்த நானுங்கிற அகங்காரம் இருக்கிறது. இப்போ அதை நம்ம கேட்குறோம். இது தான் கலை. சகல அப்படி அகங்காரி யார்? சகல. அவங்ககிட்ட எல்லா கலைகளெல்லாம் சரீரத்தினுடையது. சரீரத்தின் தர்மத்தில் தன்னிடம் காட்டுகிறான். இவன் எப்படி உண்டானான் அப்படி பார்த்தோம்னா அவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. சேர்ந்தால் உண்டாகிறான், அக்ரிகேஷனில் உண்டாகிறான். இந்த சூக்ஷ்ம சரீரம் அக்ரிகேட் ஆகணும், ஸ்தூல சரீரமும் சேர்ந்து இருக்கணும். அந்த இடத்துல ஆத்மாவும் கலந்து இருந்தால் தான் அகங்காரம்னு ஒன்று இருக்க முடியும். இதெல்லாம் பிரிஞ்சால் போயிடும். ஒரு பொருள் சேர்ந்தால் இருந்து பிரிந்தால் போனால் அந்த பொருளுக்கு இருப்புத்தன்மை இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். அதுக்கு நம்ம ஒரு மலரை எடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மலரை காட்டுக்கும்போது அது புஷ்பம், மலர், செம்பருத்தி அப்படின்னு சொல்கிறோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதை பிரிச்சிட்டோம். எல்லா பொருளும் அங்கே இருக்குது. மலரினுடைய எல்லா பொருட்களும் அவயங்களை பிரிச்சிட்டோம். இப்போ மலர் எங்கேன்னு கேட்டால் அது இல்லை சார்ன்ற. அப்போ நீங்கள் சொல்கிற மலர் ஏதோ சேர்ந்தால் இருக்குது, பிரிஞ்சால் மறைஞ்சிடுது. அப்போ மலர்னு ஒன்று இருக்குமா? ஆனால் சேர்ந்ததும் பிரிஞ்சதும் தானே இருக்குது. சேர்ந்ததும் பிரிந்ததும் இருக்குது, ஆனால் மலர் மட்டும் இல்லை. இந்த பிரிந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தா அதுவும் பிரியுது, அதுவும் சேர்ந்து தான். அப்போ சேர்ந்ததும் பிரிந்ததும் இருக்கும் பொழுது இன்னும் அதிலும் தோன்றியது மட்டும் உடனடியாக மறைஞ்சு போயிடுது. பிரியும் பொழுது சேர்ந்தால் இருந்து பிரிந்தால் மறைவதை நம்ம எந்த கேட்டகரியில் போடுவோம்? இருக்குதுன்னு போட முடியாது, இல்லைன்னு போட முடியாது. இருக்குதுன்னு சொல்லணும்னா அந்த சேர்க்கப்பட்ட பகுதியில் தான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லும்பொழுது நம்ம சொல்லவும் முடியாதுன்னா சேர்ந்த பகுதியில் இருந்துக்கு தான் இருக்குது. இப்போ அகங்காரங்கிறது எந்த கேட்டகரியில் போடும்? அந்த பகுதிகளுக்கு அது தன்மை உண்டா? எந்த பகுதிக்கு அந்த தகுதி இல்லையே. இந்த மலரில் இருக்கக்கூடிய இதழ்கள், புள்ளி வட்டம், அந்த அல்லி வட்டம், இதுக்கெல்லாம் மலர் தகுதி இல்லையே. அப்போ மலர்ன்ற தகுதி எப்போ வருது? சேர்ந்தா இருக்குது. இப்போ அகங்காரம் என்பது கலைகளை உடையது. அந்த கலைகளுக்கு காரணமே சரீரங்கள். சரீரங்களை நாம் விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிறது நிஷ்கலம். இப்போ அகங்காரத்தை நான் கேட்குறேன், நீ இருக்கிறியா இல்லையான்னு. நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வதனால் நான் இருக்கிறேன். எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய்? நான் சைதன்யமாகவும் இருக்கிறேன், ஜடமாகவும் இருக்கிறேன். எப்படிப்பா ஒரே சமயத்தில் ரெண்டும் இருக்க முடியும்? ஒரு பொருளுக்கு ரெண்டு வியாகாத தோஷம். நான் ஊமைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது வியாகாத தோஷம். அப்போ நான் ஜடம்னு சொல்லும் பொழுதே அவன் ஜடம் இல்லை. ஜடம்னு சொல்கிறதுனால ஜடம் சொல்லாதில்லை. நான் ஜடம்னு சொல்வதனாலே அவன் சித்தாக தான் இருக்க முடியும். அப்படி அவன் உண்மையை நான் நிரூபிக்கும் போது அது வியாகாத தோஷம்னு தர்க்க ரீதியாக நம்ம நிராகரிச்சிடலாம். இது பேர் வியாகாத தோஷம்னு பேர், தன்முரண். அப்போ அகங்காரியை நம்ம கேட்கும் பொழுது ஜடத்தன்மையும் என்னெடுக்கிறது. நான் ஜடம் என்று அவன் சொல்வது போல் இருக்கிறது. எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு இதை அனுபவிக்கிறேன்னா அப்போ ஜடத்தன்மையை தன் காட்டிகிட்டு இருக்கிறான், வியாகாத தோஷத்தில் இருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் எப்பொழுதும் நிதித்தியாசனம் பண்ணும்பொழுது இதை தான் சிந்திக்கணும். நான் சிந்தனையில் அமர்ந்திருக்கின்ற இந்த அகங்காரியே நான் உண்மையில் யார் யார் என்று விசாரி. யார் யாருன்னு கேட்டோம்னா நீ எல்லாமே பதில் சொல்கிறதெல்லாம் வியாகாத தோஷத்தில் இருக்கக்கூடிய சரீர தர்மங்களை தான் நீ சொல்லிகிட்டு இருக்கிற. ஆனால் உன்னுடைய உண்மையான தர்மமோ சித் ஸ்வரூபமானது. நீ அந்நிய தர்மத்தில் உண்மையிலே ஏன் பார்க்குற? அது அத்தியாசம்ப்பா.
அனாதிகாரமாக அதையே நீ நான் என்று சொல்லிக்கிட்டே வந்ததுனால அதுவாகவே ஆகிவிட்டாய். இப்போ உண்மை ஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சேன். இப்போ அதை அழிக்கணுமா நீக்கணுமா, இந்த சரீரங்களாக நீக்கணுமா, தேவையில்லை. உன் ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு, அது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கக்கூடிய சூரியன்னு தெரிஞ்ச பிறகு நீ எங்கே சந்திரனும் அங்கே இருக்க மின்னலுமாங்கிற பொருளை நீ என்னன்னு சொல்ல போகிற? அதை விட்டுவிடு. இதை தான் குரு உபதேசம். இவ்வாறு குரு உனக்கு சொல்லித் தருவார். ஆப்தோ உபதேச கம்ய அசௌ சர்வதக சமஸ்திதக. இவ்வாறு இந்த கலைகளும் நிஷ்கலைகளும் அவர் விளக்கி சொல்லி பிறகு, நான் நிஷ்கலங்கன் என்று உன்னை நீ எப்பொழுதும் தியானத்தில் பார். தியானத்தில் உன்னை பார். நான் உன்னிடையே இருந்து கொள். அகங்காரத்தை ஆத்மாவில் சமர்ப்பி, அகங்காரத்தை ஆத்மாவாக மாற்று. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அகங்காரம் இடைவிடாது தன்னை நிஷ்கலங்கம் என்று தற்கொண்டு, நிரஞ்சனம் என்று சொல்லணும், கூட்டஸ்தம்னு சொல்லணும், அசங்கோகம்னு சொல்லணும், அல்லது ஹம்ச என்று சொல்லணும். ஹம்ச என்றால் அகம் சக. சக யார்? பரமாத்மா. அகம் என்பது இங்கே ஆத்மாதான் பிரம்மம். அகம் சக துவம் தத்து, அகம் பிரம்மஸ்மி. அதுதான் ஹம்ச என்றது. சோகம் என்றாலும் அதான். அகம் என்பதை சோகம்னு சொல்லலாம். அகம்சங்கிறத ஹம்ச அப்படின்னு சொல்லலாம். அவ்வாறு ஹம்ச இதி யஹ ப்ரூயாத், எவன் ஒருவன் இதை நிதித்தியாசனம் செய்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறான். அகங்காரம் இதே சொல்லிட்டுருது. என்ன சொல்லிடுது எதா நேரமோ? நான் அவையெல்லாம் இல்லை, நான் அவன் அப்படின்னு சொல்லுது. கடைசியில் அதுவாக ஆகிவிடுகிறது. அப்போது அவன் பிரம்ம ஹரி சிவன் என்று தேவர்களுமாகவும் அவன் ஆகிவிடுகிறான் என்று இந்த உபநிஷத்தில் குரு உபதேசத்தையும் குருனுடைய முக்கியத்தையும் அவர் எதை உபதேசிப்பார் என்பதையும் பிரம்ம ஜீவ ஐக்கியத்தையும் இது நிரூபிச்சிடுது. ரொம்ப சின்ன உபநிஷத்தாக இருந்தால் கூட முக்கியமான கருத்தை நிதித்தியாசனம் மூலமும் உபாசனை மூலமும் வெகு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.